ஹலோ, இன்னைக்கு ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. என்னை விட அதிக சந்தோஷம் இவங்களுக்கு இருக்குதான் இல்ல? ஆனாலும் அது மட்டும் சொல்லாதீங்க. இது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளை நான் போட்டுக்க சட்டை எடுத்து அந்த மாதிரி அதுல எடுத்திருக்க கலர் வந்து எங்க மூணுக்கும் பிடிச்சது வேற கலர். ஆனா இவங்களுக்கு பிடிச்ச கலரை இப்ப எடுத்துட்டோம். அதான் கடைசி நாங்க எங்க பிடிச்ச கலரே எடுக்க சொன்னாங்க. ஆனா அப்ப எடுத்தோம்னா சரி கலர்லாம் சொல்றீங்க, என்னன்னு சொல்லலையே. ஓகே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா கார் எடுக்க போறோம். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏதோ வீட்டுக்காரமாக எடுத்துக்கலாம், கலர் எடுத்துக்கலாம். இது நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சாப்பிடுறத விட ஜாஸ்தி இங்கிட்டு போகும்போது அங்கிட்டு போகும்போது என்ன சொல்லியே ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர். ஆமா, கார் வந்தோடனே நம்ம பாக்கலாம். வாட்டர் வாஷ் பண்றாங்க. அது முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ப்ளூ கார். சோ நாங்க எல்லாரும் மேட்ச் மேட்ச் ப்ளூ. இங்க வாங்க செடிக்குட்டி. அவர் மட்டும் ரெட்ல வந்திருக்காரு. ஓ, உள்ள ப்ளூ. ஓகே ஓகே. நம்ம கூட சதீஷ் அண்ணா வந்திருக்காரு. வந்து நாட்டோட படிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு படுத்துக்கோ. நீ கேட்ட கதை. எஸ், வி ட்ரீம் டு பை அ கார். எங்கள் 4 பேர்த்துக்குமே கார் வாங்குறது பயங்கரமான ஒரு விருப்பம், ஆசை, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். அது இன்றைக்கி ஃபைனலாக நடந்தாச்சு. நம்ம இன்றைக்கி கார் எடுத்தாச்சு. ஸோ நம்ம கார் புக் பண்ணி 2 வீக்ஸ் ஆச்சு. நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே நம்மளுக்கு கார் கிடச்சாச்சு. ஸோ இன்றைக்கி அங்கே வந்தாச்சு. இன்றைக்கி நான், எங்கள் பெரிய மாமா, எங்கள் தாத்தா, எங்கள் மாமா பசங்க, மாமாவோட ஃப்ரெண்ட் சதீஷ் அண்ணா எல்லோரும் தான் கார் எடுக்க போயிருந்தோம். எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளில கார் வந்து ரெடியாக நின்றுச்சு. ஸோ வந்து அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸில் உட்காந்து கீ தரது, பொன்னாடை பூத்துறது, அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக பூஜை பண்ணுறது எல்லாம் நடந்துச்சு. பின்ன அங்கேருந்து நம்மளுக்கு கிஃப்டாக ரோஸ் செடி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம கொடுப்போம். நீங்கள் தான் பெரிய பெரிய மரமே வளர்த்துட்றீங்களே அப்படின்னாங்க. கேட்கும்போது வி ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் தட் நம்ம இவ்வளோ மரம் நம்மளால் வளர்க்க முடியுது, நம்ம வளர்த்துட்ருக்கோங்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போன கார் புக் பண்ண போலேருந்து பிரஜுக்கும் சரி, ஸ்ரெஜுலாம் எப்படின்னா வாங்க காரை ஓட்டிகிட்டு போவோம். அங்கே போகும்போது டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது காரை வாங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருந்தாங்க. ஸோ கார் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம காரில் நம்ம ஓட்டுறதுங்கிறது ஒரு ஃபீல். இதில் என்னடா இருக்குது, கார்னால் எல்லாம் கார் தான், எதோ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதை வேண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சி அதை அனுபவிக்கும் போது தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல். நல்லாயிருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் மாமா கார் எடுத்துகிட்டு வர சீன் தான் இந்த சீன். பின்ன நம்ம கார் எடுத்துகிட்டு எப்போவும் போல் ஒரு என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் நம்ம புதுசாக கிடைக்கிதுன்னா என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போவோம். அந்த மாதிரி டைரெக்டாக காரை வண்டியை விடான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயாச்சு. எல்லா கோவிலுக்கும் நம்மளுக்கெலாம் போயிட்டு பெரியம்மா அங்கே காருக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. பின்ன இந்த கார் சர்வீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மதுரை சீமா டாட்டாஸில் தான் எடுத்தோம். அது ஸோ குட். ரொம்ப அவைலபிளாக இருந்தாங்க. எப்போது எந்த டைமில் கேட்டாலும் சரி நம்மளுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. நமக்கு டிசர்வ்டு ஸோ வெல் தான் சொல்லணும். எந்த குவெரிஸாக இருந்தாலும் சரி, கிளியரன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. பின்ன அந்த கார் பிளானுக்கு அப்புறம் என்னென்னு சொல்கிறேன். கார் வாங்கினதோட பிளான் என்னென்னா, நம்ம அதுக்கப்புறம் நிறையா ட்ராவல் பேஸ் பண்ணி வீடியோஸ் பண்ணணும் தான் கார் எடுத்தோட மெயின் ரீசன். ஒன்று அது கார் வாங்க ஆசை, அதை வச்சு நம்ம எதாவது பண்ணுங்கிற போது ஸோ யூ ஆல் கேன் எக்ஸ்பெக்ட் ட்ராவல் vlogs ஃபார் ஷியோர். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் வருது பாருங்கள்.